மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் அன்பான வணக்கங்கள். கடந்த வகுப்புகள் நாம் பார்த்தது எது அப்படின்னு சொன்னால் புணர்ச்சி விதிகள். அதனுடைய தொடர்ச்சியும் இந்த வாரமும் புணர்ச்சி விதிகள் தான் பார்க்க போகிறோம். இன்றைய வார புணர்ச்சி விதியில் நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னு சொன்னால் இயல்பீறு விதியீறு புணர்ச்சி, பூப்பெயர்ப்போன் இனமென்மையும் தோன்றும் அப்படிங்கிற ஒரு பூப்பெயர் புணர்ச்சி. ஆக இந்த ரெண்டு விதிகளும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னு சொன்னால் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் க ச த ப மிகும் அப்படிங்கிற விதி. இது நம்மளுக்கு நன்னூல் அப்படிங்கிற பகுதியில் 165வது நூற்பாவாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த விதியை நாம் முழுசாக தெளிவாக பார்க்கணும், பின்னால் கீழே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம புணர்ச்சி விதியை பொறுத்தவரையிலும் நாம் படிக்கிற விதியிலேயே அனைத்து விதமான விளக்கங்களுமே இருக்குது. அப்போ விதியை நம்ம தெளிவாக மனப்பாடம் பண்ணணும். இப்போ இதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய விதி இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் க ச த ப மிகும் அப்படிங்கிற ஒரு விதி. அது விளக்கம் பின்னால் சொல்லும்போது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போ அதில் நமக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடியது இயல்பீறு விதியீறு புணர்ச்சி, அதுக்குண்டான விளக்கங்கள் கீழே கொடுத்துருக்குறாங்க. இயல்பீராகவோ விதியீராகவோ வரும் நிலைமொழியின் இறுதியில் நிற்கும் உயிரெழுத்துடன். இப்போ நம்ம புணர்ச்சி விதியை பொறுத்தவரையிலும் ஒரு சொல் கொடுத்துருவாங்க, அந்த சொல்லை நம்ம பிரிக்கிறோம். பிரித்து எழுதும்போது அதில் நிலைமொழி வருமொழி அப்படிங்கிற ரெண்டு இருக்குது. அப்போ அதில் நிலைமொழி வருமொழி எது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நிலைமொழியினுடைய இறுதி, வருமொழியினுடைய முதல், இது ரெண்டும் நமக்கு தெளிவாக இருக்கணும். அப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சொல் எப்படி பிரியுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெளிவாக என்ன பண்ணணும்னு பார்க்கணும். ஏதாவது மாற்றங்கள் இருக்குதா அல்லது மாற்றம் இல்லாமல் பிரியுதா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக என்ன பண்ணணும் பார்க்கணும். அதை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இயல்பீராகவோ, அதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சொல் இயல்பாக பிரியுதா, விதியீராகவோ ஏதேனும் மாற்றங்கள் விதியை பயன்படுத்தி அதை மாற்றணுமா அப்படிங்கிறத நீ தெளிவாக என்ன பண்ணணும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வரும் நிலைமொழியின் இறுதியில் நிற்கும் உயிரெழுத்துடன், நிலைமொழியினுடைய இறுதியில் நிற்கக்கூடிய உயிரெழுத்துடன் எது மிகும் அப்படின்னு சொன்னால் க ச த ப என்னும் வல்லின மெய்களை முதலில் கொண்ட வருமொழி சொல் சேரும்போது அவற்றிடையே வல்லொற்று மிகுந்து புணரும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த க ச த ப அப்படிங்கிற வல்லின எழுத்துக்கள் என்னவாகும் அப்படின்னு சொன்னால் அங்கே புணருவதற்காக அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்மளுக்கு பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. இயல்பீறு என்பது இயல்பாக நிற்கும் சொல்லின் வடிவம். இயல்பாக என்ன பண்ணணும் பிரியும். நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சொல்ல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. நிலைமொழி இறுதியிலையும் மாற்றம் இருக்காது, வருமொழி முதல்லையும் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அதுதான் இயல்பீறு அப்படிங்கிறது. விதியீறு அப்படிங்கிறது புணர்ச்சியின் நிற்கும் சொல்லின் வடிவம் அப்படின்னு சொல்லிட்டான். ஏதாவது மாற்றங்கள் என்ன பண்ண இருக்கும். இப்போ மேலே பாருங்கள், இயல்பா பிரியுது அப்படின்னு சொன்னால் பள்ளி தோழன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை பிரிக்கும் போது பள்ளி கூட்டல் தோழன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் எழுதுறோம். அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சொல்லில் பள்ளி அப்படிங்கிறது நிலைமொழியில் இருக்குது, தோழன் அப்படிங்கிறது வருமொழியில் இருக்குது. அப்போ அந்த நிலைமொழி இறுதியிலையோ வருமொழி முதல்லையோ எந்த விதமான மாற்றமும் அங்கே ஏற்படலை. இருக்கக்கூடிய சொல் அப்படியே இயல்பாக என்ன பண்ணியிருக்குது, பிரிஞ்சிருக்குது. இடையில நமக்கு இத்து அப்படிங்கிற ஒரு எழுத்து மட்டும்தான் மறைஞ்சிருக்குது. அப்போ மறைஞ்சிருக்கக்கூடிய எழுத்து எந்த எழுத்து அப்படின்னு சொன்னால் இந்த க ச த ப, இந்த 4 எழுத்துல ஒரு எழுத்து தான் மறைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம், இந்த விதியை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போ அதுக்கு விளக்கமாக நம்ம கீழே கொடுத்துருப்போம். அதை தெளிவாக என்ன பண்ணீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ இது நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. திரைப்படம் அப்படிங்கிறத பிரிக்கிறது திரைக்கூட்டல் படம் அப்படின்னு சொல்லி இந்த விதியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மரக்கலம் அப்படிங்கிறது மரம் கூட்டல் களம், அதுக்கு என்ன விதியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுக்கு விளக்கமாக நான் கீழே கொடுத்துருக்குறேன். அதை பார்த்ததுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இயல்பீறு விதியீறு அப்படிங்கிற புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதியில் உயிர் எழுத்தும். அப்போ நம்மளுக்கு கீழே பாருங்கள், எடுத்துக்காட்டு அப்படிங்கிற ஒரு பகுதியில் பள்ளி தோழன் அப்படின்னு எழுதியிருக்கிறோம் இல்லையா, எழுதிட்டு பிரிச்சிருக்கிறோம் பள்ளி கூட்டல் தோழன். அப்போ பள்ளி அப்படிங்கிறது நிலைமொழி, தோழன் அப்படிங்கிறது வருமொழி. அப்போ இந்த நிலைமொழி எது வருமொழி எது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அதில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் விளக்கம். நிலைமொழியின் ஈற்றில், நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து என்ன எழுத்து அப்படின்னு சொன்னால் லீ. அப்போ அந்த லீயில் உயிர் எழுத்தும், உயிர் எழுத்து அப்படின்னா அந்த லீயை பிரிக்கும்போது இல்லு கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கிறோமா. அப்போ அந்த இடத்துல ஈ அப்படிங்கிறது தான் உயிர் எழுத்து. அதான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போ விளக்கத்தை பாருங்கள், நிலைமொழியின் ஈற்றில் உயிர் எழுத்தும்
வருமொழி முதலில், வருமொழி முதலில், வருமொழி முதல் எது அப்படின்னு சொன்னால் அதில் வருமொழி தோழன், அதில் தோ அப்படிங்கிற வருமொழி முதல். அந்த வருமொழி முதல்ல க ச த ப என்ற வல்லெழுத்துகளுள் ஒன்று, வல்லெழுத்துகள் ஒன்றுன்னா இப்போ க ச த ப அப்படிங்கிற வல்லெழுத்துகள் ஒன்று எது அப்படின்னு சொன்னால் த, இத்து ஒற்றெழுத்து அங்கே இருக்குது. ஒன்றும் வருமாயின், அதாவது வல்லெழுத்தில் ஒன்று இந்த க ச த ப அப்படிங்கிற ஒரு எழுத்து வருமொழியில் வருமாயின் அவ்விடத்து இயல்பாக வருமொழியின் நிற்க வல்லெழுத்து ஒற்று மிகரும். அப்போ இந்த இத்துனுடைய இன்னொரு ஒற்றெழுத்து என்னவாகும் அப்படின்னு சொன்னால் மிகும். இன்னொரு ஒற்றெழுத்து அந்த இடத்துல என்ன பண்ணும், வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சொல் இந்த விதிக்கு இயல்பாக பிரியும். நிலைமொழியினுடைய இறுதியிலையும் எந்த மாற்றமும் வராது, வருமொழி முதல்லையும் எந்த மாற்றமும் வராது. இலக்கண முறைப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நிலைமொழி இறுதியில் உயிரெழுத்து வந்திருக்கணும். வருமொழி முதல்ல வல்லெழுத்து, எந்த வல்லெழுத்து அப்படின்னு சொன்னால் க ச த ப, இந்த 4 வல்லெழுத்துக்களில் ஒரு எழுத்து அங்கே வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஒற்றெழுத்து என்னவாகும், மிகுந்து வரும் அப்படிங்கிறது. இல்லை அப்படின்னு சொன்னால் நீ கொஞ்சம் ஷார்ட்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் சொல் இயல்பாக பிரியும். நிலைமொழியிலையும் மாற்றம் இருக்காது, வருமொழியிலையும் மாற்றம் இருக்காது. இடையில ஒரே ஒரு எழுத்து மறைஞ்சிருக்கும். அந்த மறைஞ்சிருக்கக்கூடிய எழுத்து எது அப்படின்னு சொன்னால் க ச த ப அப்படிங்கிற இந்த 4 எழுத்துல ஒரு எழுத்து தான் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் இந்த விதி நீ என்ன பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம். அதை நீ எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸாமில் இந்த மாதிரி முதல்ல ஒரு டேபிள் போட்டுக்கணும். டேபிள் போட்டு விதி அப்படின்னு எழுதணும். இந்த பக்கம் மாற்றம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதில் விதி 1, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் க ச த ப மிகும் என்னும் விதிப்படி அப்படிங்கிறது எழுதிக்கணும். மாற்றத்தில் என்ன மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நீ தெளிவாக கொடுக்கணும். அப்போ மேலே இருக்கக்கூடிய எழுதி இருக்கிறோம் இல்லையா, சொல்ல பிரித்து பள்ளி கூட்டல் தோழன் அப்படின்னு எழுதியிருக்கிறோம் இல்லையா, அதை மறுபடியும் நம்ம இங்கே என்ன கொண்டாந்தோம், பள்ளி கூட்டல் தோழன் அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் கீழே அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னால் இயல்பினும் விதியினும். சொல்ல என்ன இருக்குது, இயல்பாக பிரிஞ்சிருச்சு. இந்த உயிரெழுத்துக்கு முன்னால் என்னவாகும் அப்படின்னு சொன்னால் வருமொழியில் இருக்கக்கூடிய ஒற்றெழுத்துக்கு இனமான எழுத்து இங்கே தோன்றும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் என்ன பண்ணிட்டோம், பள்ளி கூட்டல் இத்து கூட்டல் தோழன் அப்படின்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பள்ளி தோழன் அப்படின்னு எழுதியாச்சு. என்று புணர்ந்தது அப்படின்னு எழுதணுமா, அவ்வளோதான். அப்போ இது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அழகான பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சொல் இயல்பாக பிரியணும். நிலைமொழியினுடைய இறுதியில் எந்த மாற்றமும் வரக்கூடாது, வருமொழி முதல்லையும் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. நமக்கு தேவையான இடையில ஒரே ஒரு எழுத்து தேவை. அந்த ஒரு எழுத்து எது அப்படின்னு சொன்னால் க ச த ப, இந்த 4 எழுத்துல ஒரு எழுத்து தான் தேவை அப்படின்னு சொன்னால் இந்த விதியை நம்ம பயன்படுத்தணும். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் க ச த ப மிகும் அப்படிங்கிற விதி என்ன பண்ணணும், நம்ம என்ன எழுதணும், எழுதிக்கலாம். அது கீழே உங்களுக்கு பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்குது. இந்த வினாக்களை வச்சு நீ என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். திரைப்படம் அப்படிங்கிறது எப்படி பிரியுது அப்படிங்கிறத பாருங்கள். திரை கூட்டல் படம் அப்படின்னு பிரியும். நிலைமொழி இறுதியிலையும் மாற்றம் இருக்காது, வருமொழி முதல்லையும் மாற்றம் இருக்காது. நிலைமொழி இறுதியில் திரை ஐ அப்படிங்கிற உயிர் எழுத்தும், வருமொழியில் ப அப்படிங்கிற வல்லெழுத்தம் இருக்கும். அதே மாதிரி பொது சிறப்பு, பொது கூட்டல் சிறப்பு அப்படின்னு பிரியும். திருப்புகழ் அப்படின்னு சொன்னால் திரு கூட்டல் புகழ் அப்படின்னு பிரியும். குளம் அப்படின்னு சொன்னால் மணி கூட்டல் குளம் அப்படின்னு பிரியும். அப்போ இந்த 4 சொற்களை நீங்கள் எடுத்து எழுதி எப்படி இந்த விதியை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம மைண்டில் என்னவாகும், செட் ஆகும். அது தெளிவாக என்ன பண்ணீங்க பார்த்துங்க. அடுத்த விதி என்ன அப்படின்னு சொன்னால் விதியீறு. நம்ம இயல்பீறு விதியீறு புணர்ச்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இயல்பீறு விதிக்கு உண்டான சொல்ல பார்த்தாச்சு, விளக்கத்தை பார்த்தாச்சு. விதியீருக்குண்டான விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த விதியீருக்குண்டான விளக்கத்துக்கு உண்டான விதி மவ்வீறு ஒற்றழிந்து உயிர் ஈறு ஒப்பவும் அப்படிங்கிற விதி. இப்போ இதுக்கும் நமக்கு தெளிவாக என்ன பண்ணீங்க பார்த்துங்க. நிலைமொழியின் ஈற்றில் மவ்வீரும் கீழே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு சொல்ல, அந்த சொல்ல முதல்ல நம்ம பிரித்து எழுதணும். நிலத்தலைவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பிரித்து எழுதுகிறோம். நிலம் கூட்டல் தலைவர் அப்படின்னு பிரித்து எழுதியிருக்கிறோம். அப்போ நிலைமொழி இறுதி பாருங்கள், வருமொழி முதலையும் பாருங்கள். அப்போ நிலைமொழி இறுதியில் மாற்றம் இருக்குது. இம் அப்படிங்கிற ஒரு ஒற்றெழுத்து மிகுந்து வந்திருக்குது. தோன்றல் அப்படிங்கிற முறையில் என்ன இருக்குது, வந்திருக்குது. நிலைமொழியின் ஈற்றில் மவ்வீரும். இப்போ மகரம், அந்த இம் அப்படிங்கிற ஒற்றெழுத்து அங்கே வரணும், அதான் மவ்வீறு அப்படிங்கிறது. நிலைமொழி இறுதியில் இம் அப்படிங்கிற மகரம், அதான் மவ்வீறு வரணும். வருமொழியின் முதலில் வல்லெழுத்தும், வருமொழி முதல்ல பாருங்க க ச த ப அப்படிங்கிற எழுத்துக்களை ஒரு எழுத்து வல்லெழுத்து அங்கே இருக்குது இல்லையா. அப்போ வல்லெழுத்தும் வருமாயின், நிலைமொழி இறுதியில் மகர ஒற்றும், வருமொழி முதல்ல வல்லெழுத்தும்.
இது வரும் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டும் சேர்வதற்கு எது அழியணும் அப்படின்னு சொன்னால் அந்த மகரம் அழியணும். அதான் சொன்னேன். அப்போ முதலில் நிலைமொழி நீற்றில் வவ்வீரும் வருமொழியின் முதலில் வல்லெழுத்தும் வருமாயின் மவ்வீறு ஒற்றழிந்து, இந்த இம் அப்படிங்கிற ஒற்று என்னவாகும் அப்படின்னு சொன்னால் அழிந்து போகும். அழிந்து உயிரீறு ஒப்பவும், உயிர் ஈறு. இப்போ இந்த மகரம் ஒற்று அழிந்த பிறகு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் நில கூட்டல் தலைவன் அப்படின்னு இருக்கும். நிலைமொழியின் இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்து என்ன அப்படின்னு சொன்னால் இல்லு கூட்டல் அ ல. அப்போ ஆ அப்படிங்கிற உயிர் எழுத்து அதில் வந்திருக்கும். அப்படி வந்திருக்கும் போது என்னவாகும் அப்படின்னு சொன்னால் உயிரீறு ஒப்பவும். அந்த உயிரினுடைய இறுதி எழுத்தும் வருமொழியினுடைய முதல் எழுத்தும் ஒன்று சேருவதற்கு அங்கே என்னவாகும் அப்படின்னு சொன்னால் அடுத்த விதி நம்ம பயன்படுத்தணும். அப்போ இந்த மகரீறு ஒற்று அழியணும் அப்படின்னு சொன்னால் இந்த விதி என்ன பண்ணணும், நாம் பயன்படுத்தணும். மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் அப்படிங்கிற விதி நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். இப்போ அதுக்கு தான் கீழே பாருங்கள் ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்கோமா, விதி மாற்றம். அப்போ விதி 1. இப்போ மேலே கொடுத்துருக்கக்கூடிய சொல்ல பிரித்து எழுதணும் இல்லையா, நிலம் கூட்டல் தலைவன், அதை அப்படியே கீழே எடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம், எழுதிட்டோம். அப்போ அதில் மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் அப்படின்னு எழுதியாச்சு. அப்போ இந்த விதிக்குண்டான வேலை என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மகர ஒற்று மட்டும் போகணும். அப்போ அதை அடித்து காட்டிட்டு நம்ம என்ன பண்ணணும், நில கூட்டல் தலைவன் அப்படின்னு என்ன பண்ணணும், எழுதிடணும். அடுத்து 2வது விதி என்ன அப்படின்னு சொன்னால் இயல்பீனும் விதியினும் நின்ற உயிர்மன் காசா தாப்பா மிகும். அப்போ இந்த விதிக்குண்டான விளக்கம் என்ன, நிலைமொழி இறுதியில் உயிரெழுத்தும் வருமொழி முதல்ல வல்லின எழுத்து அந்த க ச த ப அப்படிங்கிற 4 வல்லெழுத்துல ஒரு எழுத்து வந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அதனுடைய இனமான எழுத்து அங்கே தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டேன். இனமான வல்லெழுத்து அங்கே தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ அதே மாதிரி தான் என்ன ஆயிடுச்சு, நில கூட்டல் தலைவன் அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, இத்து அப்படிங்கிறது தோன்றிடுச்சு. இப்போ இந்த விதிக்குண்டான விளக்கம் இதுதான். இப்போ நம்மளுக்கு பயிற்சி வினா அப்படின்னு சொன்னால் கீழே கொடுத்துருக்குறோம் மரக்களம் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அப்போ இது எப்படி பிரியும், மரம் கூட்டல் களம் அப்படின்னு பிரியும். மகரம் போகும், அதுக்கப்புறம் களம் ஈக்கு அங்கே என்ன பண்ண தோன்றும். அப்போ இந்த 2 விதி நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தி அதை நம்ம எழுதிடணும். இதுதான் இந்த 2 விதிக்குண்டான விளக்கம் அப்படிங்கிறது. அப்போ இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அழகாக என்ன பண்ணால் வரக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் நம்ம பதில் என்ன பண்ணலாம், எழுதிடலாம். அப்போ இந்த விதிகளை தெளிவாக என்ன பண்ண புரிஞ்சிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இப்போ இயல்பீறு விதியீறு அப்படிங்கிற விதிக்குண்டான புணர்ச்சி நம்ம பார்த்தாச்சு. அடுத்த புணர்ச்சி எது அப்படின்னு சொன்னால் பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் பூ பெயர் புணர்ச்சி. அப்போ அதுக்குண்டான விதி எது அப்படின்னு சொன்னால் பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் அப்படிங்கிற விதி. இது நன்னூலில் 200வது நூற்பா. இப்போ இது மிக மிக சுலபம். ஒரு குறிப்பிட்ட சொற்கள் மட்டும்தான் அங்கே இருக்கும். அந்த சொற்களை என்ன பண்ணலாம், நம்ம சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அப்போ அந்த பூ பெயர் புணர்ச்சிக்குண்டான விளக்கங்கள் இதில் கொடுத்துருக்குறாங்க. அதை தெளிவாக என்ன பண்ணுங்க, படிங்க. பூ என்னும் சொல் நிலைமொழியாய். அப்போ பூ அப்படிங்கிற சொல் எப்படி வரணும் அப்படின்னு சொன்னால் நிலைமொழியாய் நிற்க வருமொழியின் முதலில் வல்லின மெய்யெழுத்துக்கள் வரும்போது வல்லின மெய் மிகுந்து புணர்வது மட்டுமின்றி வல்லினமை மிகுந்து புணர்வது மட்டுமின்றி அவற்றிற்கு இனமான மெல்லின மெய் மிகுதலும் உண்டு. அப்போ ஒரு சொல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வல்லின மெய்யும் அங்கே புணரும், மெல்லின மெய்யும் அங்கே என்ன வரும், புணரும். இனமான எழுத்துக்கள் அப்படிங்கிறது புணரும். எனினும் மெல்லினமை மிகுதலே பெருவழக்காக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இதை முதல்ல தெளிவாக உள்வாங்கிங்க இதனுடைய விளக்கத்தை. இப்போ மறுபடியும் பாருங்கள், தெளிவாக சொல்கிறேன். பூ என்னும் சொல் நிலைமொழியாய். இப்போ கீழே பாருங்கள், பூங்கொடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நிலைமொழி அப்படிங்கிறதுல பூ அப்படிங்கிற ஒரு சொல் அங்கே வந்துருச்சு. பூ என்னும் சொல் நிலைமொழியாய் நிற்க வருமொழியின் முதலில், வருமொழி அப்படிங்கிறது இங்கே கொடி. அப்போ வல்லின மெய்யெழுத்துக்கள் வரும்போது, வல்லின மெய்யெழுத்துக்கள் வரும்போது, வல்லின மெய்யது அப்படின்னு சொன்னால் கொடி. கொடியை பிரித்தோம்னா இக்கு கூட்டல் ஓ, கோ அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ வல்லின மெய் வரும்போது வல்லின மெய் மிகுந்து புணர்வது மட்டுமின்றி. அப்போ வல்லின மெய்யுக்கு வல்லின எழுத்துக்கு வல்லின ஒற்றுக்கள் என்ன பண்ணோம், மிகுந்து புணரும். இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க இல்லையா, பூ கூட்டல் கொடி, பூக்கொடி இக்கு அப்படிங்கிற வல்லின எழுத்து மிகுந்து புணரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவற்றிற்கு இனமான மெல்லின மெய் அடுத்து கொடுத்துருக்காங்க பூங்கொடி. அப்போ மெல்லின மெய்யும் அங்கே என்ன பண்ணோம், காவுக்கு இனமான எழுத்து ஙா. இப்போ மெல்லின மெய்யும் அங்கே என்னவாகும், புணரும் அப்படின்னு சொல்லிட்டான்.
அப்போ அந்த வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் இதை ரெண்டோடு ஒப்பிடும்போது மெல்லினமை மிகுதலே பெருவழக்காக உள்ளது. அப்போ நம்ம அதிகம் பயன்படுத்துறது எது அப்படின்னு சொன்னால் மெல்லின எழுத்துக்கள் தான். வல்லின எழுத்துக்களை நம்ம அங்கே பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறதுக்காக, அதிகம் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. இது நம்மளுடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய விளக்கம். அதை நீ கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே கொடுத்த மாதிரி பூ பெயர் புணர்ச்சி. பூ என்னும் பெயர் சொல், பூ என்னும் பெயர் சொல், பூங்கொடி அப்படின்னு பிரிச்சிருக்கிறோம் இல்லையா கீழே, அதில் பூ என்னும் பெயர் சொல். ஒரு சொல்லை பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பிரிக்கும் போது பூ அப்படிங்கிற தனி சொல் முன்னால் வந்திருக்கணும், வறுமொழியில் இருக்கணும் இல்லையா. அதான் கொடுத்துருவோம். பூ என்னும் பெயர் சொல்லின் முன் வல்லினம் வந்து புணரும் போது, இந்த கொடி வல்லின எழுத்துக்கள் வந்து புணரும் போது அவ்வல்லெழுத்தின் இன மெல்லெழுத்து மிகுந்து புணரும் அப்படின்னு சொன்னா, இனமான மெல்லெழுத்து, அந்த வல்லின எழுத்துக்கு இனமான மெல்லெழுத்து கீழே பாருங்க கொடுத்துருக்குறோம் ஒரு பாக்ஸுக்குள்ள இன எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். க அப்படின்னு சொன்னா அதுக்கு இனமான எழுத்து ங, சா அப்படின்னு சொன்னா அதுக்கு இனமான எழுத்து ஞ, டா அப்படின்னா அதுக்கு இனமான எழுத்து ந, பா அதுக்குண்டான இனமான எழுத்து ம, தா அதுக்குண்டான இன எழுத்து ந, ரா அதுக்குண்டான இன எழுத்து ந. அப்போ இந்த இன எழுத்துக்கள் அங்கே தோன்றும். ஒரு சொல்ல பிரிக்கிறோம், நிலைமொழியில பூ அப்படிங்கிற ஒரு தனிச்சொல் இருக்கணும், வறுமொழியில இந்த வல்லெழுத்துக்கள் வந்தது அப்படின்னு சொன்னா க ச ட ப த ர அப்படிங்கிற வல்லெழுத்துக்கள் வந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு இணையான மெல்லெழுத்துக்கள். மெல்லெழுத்துக்கள் எது அப்படின்னு சொன்னா ங, ஞ, ந, ம, ந, ந. அதனுடைய இன எழுத்துக்களே பக்கத்தில் என்ன பண்ணோம் தோன்றும் அப்படிங்கிறது தெளிவாக என்ன பண்ணீங்க புரிஞ்சுக்கிங்க. அப்போ அதுக்குண்டான விளக்கம் பாருங்க கீழே கொடுத்துருக்குது, எப்படி எக்ஸாம்பிள் எழுதணும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி டேபிள் போட்டுக்கணும், விதி மாற்றம் அப்படின்னு எழுதணும். விதி பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் என்னும் விதிப்படி அப்படின்னு எழுதிக்கணும். மாற்றத்தில் எழுதணும் பூ கூட்டல் கொடி. அப்போ அந்த அடுத்த ஸ்டெப்பு எது அப்படின்னு சொன்னால் அந்த காவுக்கு இனமான எழுத்து எது ங, அதுதான் நம்ம மேலே இதில் சொல்லியிருக்கிறோம். காவுக்கு இனமான எழுத்து ங அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த காவுக்கு இனமான எழுத்தான ங இங்கு அங்கே போடணும். அடுத்த ஸ்டெப்பில் பூங்கொடி அப்படின்னு என்ன பண்ணணும் எடுத்து எழுதிடணும். அப்போ இதுதான் இந்த பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் அப்படிங்கிற விதிக்குண்டான சுலபமான எழுதக்கூடிய சொல். நீ தெளிவாக புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சொல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சொல்லை பிரிக்கிறோம். அந்த சொல்லை பிரிக்கும் போது பூ அப்படிங்கிற ஒரு தனிச்சொல் நிலைமொழியாக வந்திருக்கணும். அதுக்கப்புறம் கொடி அப்படிங்கிற வல்லெழுத்து அங்கே வந்திருக்கணும். பூ அப்படிங்கிற தனிச்சொல் நிலைமொழியில் வந்துருச்சுனாவே அடுத்து வல்லெழுத்து வந்ததுன்னா அதுக்கு இனமான மெல்லெழுத்துக்கள் தோன்றணும் அப்படிங்கிற தெளிவாக என்ன பண்ணீங்க புரிஞ்சுங்க. இந்த மாதிரி என்ன பண்ணீங்க பாக்ஸ் போட்டு எழுதுங்க. கீழே பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்குது பார். பூஞ்சோலை, பூந்தோட்டம், பூம்பந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எல்லாமே பிரிக்கும் போது பூ கூட்டல் சோலை அப்படின்னு பிரிப்போம். அப்போ பூ அப்படிங்கிற தனிச்சொல் இருக்குது, வறுமொழியில் சோ, சா அப்படிங்கிற வல்லெழுத்து இருக்கு, அதுக்குண்டான இனமான மெல்லெழுத்து ஞ. அப்போ பூந்தோட்டம் பூ கூட்டல் தோட்டம், தாவுக்கு இனமான எழுத்து ந. அடுத்து பூம்பந்து பாவுக்கு இனமான எழுத்து இம் மா. அப்போ இதுதான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ சொல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. ஒரு சொல்ல பிரிக்கணும், பிரிக்கும் போது நிலைமொழியில் பூ அப்படிங்கிற தனிச்சொல் இருக்கணும், பெயர் சொல் இருக்கணும், பூ அப்படிங்கிற பெயர் சொல் இருக்கணும், வறுமொழியில் வல்லின எழுத்துக்கள் இருக்கணும். அப்படி அந்த வல்லின எழுத்துக்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதமான இனமான மெல்லின எழுத்துக்கள் அங்கே தோன்றும் அப்படிங்கிற நமக்கு என்ன பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இதை தெளிவாக என்ன பண்ணீங்க, அந்த பயிற்சி வினாக்கள்லாம் எழுதி பாருங்கள். திரும்ப திரும்ப இந்த வீடியோக்களை என்ன பண்ணுங்க போட்டு பாருங்கள். ஏதாவது சந்தேகம் அப்படின்னு சொன்னால் உடனே டீச்சர்ஸுக்கு கால் பண்ணி அதனுடைய விளக்கத்தை தெளிவாக கேட்டுக்குங்க. புணர்ச்சி விதி அப்படிங்கிறது நமக்கு எழுத்துக்களை தெளிவாக எழுதுறதுக்கும் தவறு இல்லாமல் புரிஞ்சுக்கிறதுக்கும் பயன்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு கருவி இது. ஆக தெளிவாக என்ன பண்ணீங்க புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது சந்தேகம்னா கேட்டுங்க. வாழ்த்துக்கள்.